Hey all, welcome back to my channel Need to Needles. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராக்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட தேர்ட் பார்ட் வரைக்கும் போன வீடியோவில் கவர் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் ஃபோர்த் பார்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். தட் இஸ் டெஸ்ட் ஃபார் கேட்டயான்ஸுங்கிற இது இருக்குது. இதுக்கப்புறம் இன்னும் 2 பார்ட் வரும். அதில் குரூப் அனாலிசிஸ்ங்கிற கான்செப்டை நான் டீச் பண்ண போகிறேன். இப்போ இந்த டெஸ்ட் ஃபார் கேட்டயான்ஸில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேட்டயான்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம ஆனயான்ஸ்க்கான டெஸ்ட் பார்த்தோம். அந்த ஆனயான்ஸ்ல என்னெல்லாம் வந்துச்சு, ப்ரிலிமினரி டெஸ்ட், கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் 2 பார்த்தோம். இப்போ கேட்டயான்ஸோட டெஸ்ட் பார்க்க போறோம். இதுல 5 டெஸ்ட் இருக்கு ஐ கெஸ். ஸோ பார்த்துடலாம் என்னன்னு. ஃபர்ஸ்ட் கலர் டெஸ்ட். கலர் இது நீங்க ஞாபகம் வச்சு தான் ஆகணும். தட் இஸ் நிக்கல் வந்து நமக்கு கிரீன் கலர், Fe+2 +2ஆ +3ஆ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். +2ங்கிற ஸ்டேட்ல கிரீன் கலர், இது பேல் கிரீன் கலர், Cu+2 ப்ளூ கலர், Mn+2 பேல் பிங்க் கலர். இதெல்லாம் நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடியே 2 டைம்ஸ் பார்த்துட்டோம். இது தேர்ட் டைம் இதை நம்ம பார்க்குறோம். இது ரெண்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். Mn+2 KMnO4 பேல் பிங்க் கலர் டைட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க, ஞாபகம் இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இது போயிடலாமா? ட்ரை ஹீட் டெஸ்ட். இதுவும் மெமரைஸ் பண்ணுறது மாதிரி தான் இருக்க போது. Cu+2 Fe+2, this is Zn+2 CO+2. இந்த ரெண்டுத்துக்கும் கோல்டில் என்ன கலர் ஃபார்ம் ஆக போகுது, ஹாட்டாக இருந்தால் என்ன கலர் ஃபார்ம் ஆக போகுது, எதுக்கெல்லாம் கலர்லெஸ் வரும், இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கு வச்சுக்கோங்க. பார்த்து மெமரைஸ் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் ஃப்ளேம் டெஸ்ட். கால்சியம் பிரிக் ரெட் சால்ட்டு, ஸ்க்ரான்ஷியம் கிரிம்சன் ரெட், பேரியம் ஆப்பிள் கிரீன், காப்பர் ப்ளூயிஷ் கிரீன். எத்தனை ஸ்டார் வேணாலும் போட்டுக்கோங்க. ஓகேவா? இதுல இருந்து ரிப்பீட்டடா கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நிறைய மார்க் பேப்பர்ஸ்லயும் நீங்க பார்த்துருப்பீங்க. முக்கியமா பேரியம் அண்ட் ஸ்க்ரான்ஷியம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த 4மே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் நான் பார்த்த பேப்பர்ஸில் நிறைய கேட்டது வந்து பேரியம் அண்ட் ஸ்க்ரான்ஷியம் தான். ஸ்க்ரான்ஷியம் எஸ்எஸ் இருக்குது, எஸ்ஆர், சன்னு, கால்சியம், பிரிக் ரெட்டு, பேரியம் வந்து ஆப்பிள் கிரீன். இதெல்லாம் ஏதாவது ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ரிப்பீட்டடாக நான் சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். ப்ராக்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் மோர் சான்சஸ் எதுக்கு இருக்குன்னா இந்த ஃப்ளேம் டெஸ்ட் ஒன்று இதுக்கு இருக்குது. அண்ட் தென் குரூப் அனாலிசிஸ்க்கு இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிப் திஸ் பார்ட். அதுக்கு மேலே போனது போட்டும் இதுக்கு அப்புறம் வர்றது போட்டும், பட் இது கண்டிப்பாக ஷுவர் ஷார்ட் கொஷினாக இருக்க போது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பெரிலியம் மெக்னீஷியம் கலர் காட்டாது. ஓகேவா? Be+2 Mg+2 அதெல்லாம் நமக்கு கலர் காட்டாது. கலர் காட்டாதுங்கிறத விட அதோட கலர் யூவி ரீஜன்ல இருக்கிறனால நம்ம கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை. கலர் காட்டாதுங்கிறது கிடையாது. நோ கலர் அது ஏன் சொல்றோம்னா நம்ம கண்ணுக்கு தெரியாதனால அது நோ கலர். ஏன் நம்ம கண்ணுக்கு தெரியல, விசிபிள் ரீஜனை விட வேற ரீஜன்ல ஃபால்ஸ் ஆகுறனால நம்ம கண்ணுக்கு தெரியல. அதனால இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த ரெண்டும் எக்ஸப்ஷனல். அதோட வேவ் லென்த் எதுல இருக்குன்னா யூவி ரீஜன்ல இருக்க போகுது. நெக்ஸ்ட் போராக்ஸ் பீட் டெஸ்ட். போராக்ஸ் பீட் டெஸ்ட் இதுதான் போராக்ஸ். இது எதுல வரும்னா பி பிளாக்ல பார்ப்பீங்க. என்சிஆர்டியில் இருக்குது. இந்த காம்பவுண்ட் தான் போராக்ஸ். இதை வந்து -10H2 இது பண்ணோன்னா Na2B4O7 இது போனதுக்கப்புறம் இது வரும். ரெட் ஹார்ட்டில் இது மெட்டாபோரேட், போரிக் ஆன்ஹைட்ரேட்டுங்கிற 2 காம்பவுண்ட். இந்த 3 இதுக்கும் திஸ் இஸ் போராக்ஸ். மெட்டாபோரேட், போரிக் ஆன்ஹைட்ரேட் இந்த 3 இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் B2O3 ஃபர்தராக ஒரு ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணுறோம். மெட்டல் ஆக்சைடு கூட இது பண்ணோம்னா நமக்கு மெட்டல் போரேட் கிடைக்கும். அதில் CO மெட்டல் கேன் பி CO ஆர் CR. ரெண்டு இதோட கலர் நமக்கு முக்கியம். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சார்கோல் கேவிட்டி டெஸ்ட். இதுக்கும் மெட்டல் கார்பனேட் எடுத்திருக்கோம். கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணுறதுனால நமக்கு மெட்டல் ஆக்சைடு கிடைக்குது. அந்த மெட்டல் என்னவா இருக்கலாம்னா Pb+2 Zn+2 As+3ங்கிற 3 மெட்டலாக இருக்க போது அதோட ரெஸ்பெக்டிவ் கலர்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரெஸ்பெக்டிவ் கலர்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 6 டெஸ்ட் இருக்கு. ஆமாம், 6 டெஸ்ட் இருக்கு. CO தட் இஸ் கோபால்ட் நைட்ரேட் டெஸ்ட். இதில் முக்கியமான நோட் என்னன்னா மெட்டல் அயான் இன் விச் சார்கோல் கேவிட்டி டெஸ்ட்டுக்கு நோ ரிசல்ட் அப்படின்னா யூ கோ ஃபார்
கோபால்ட் நைட்ரேட் டெஸ்ட். கோபால்ட் நைட்ரேட் COO MgO பிங்க் கலர் ஃபார்ம் பண்ணும். Al2O3 ப்ளூ கலர் கிடைக்கும். ZnO கிரீன் கலர் கிடைக்கும். கலர்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இதோட நமக்கு டெஸ்ட் ஃபார் கேட்டயான்ஸ் முடியுது. இதுக்கப்புறம் குரூப் செப்பரேஷன் ஆஃப் கேட்டயான்ஸ் இருக்கு. இது வரைக்கும் நம்ம 4 பார்ட் பார்த்துருக்கோம். 4 பார்ட் பட் 3 கான்செப்ட் என்னலான்னா ப்ரிலிமினரி டெஸ்ட், கன்ஃபர்மேஷனல் டெஸ்ட், இது ரெண்டும் ஃபார் ஆனயான்ஸ். அதுக்கப்புறம் கேட்டயான்ஸ்க்கு டெஸ்ட் ஃபார் கேட்டயான் பார்த்தோம். இப்போ குரூப் செப்பரேஷன் ஆஃப் கேட்டயான் வந்து நெக்ஸ்ட் பார்ட்ல கவர் பண்ணலாம். ஓகேவா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொன்ன மாதிரியே நோட்ஸ் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்க. ஆர் எல்ஸ் நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாகவும் எடுத்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.